கணபதி எல்லாம் தருவான், முருகர்கள் முன்னிற்கும். மயிலே மன்னாரின் கந்தரனுபூதி விளக்கம். ஒரு கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கணும்னா முதல்ல அடக்க ஒடுக்கமாக தெரியணும். அது இல்லைன்னா இந்த பிரயோஜனமும் இல்லை. உறக்க கூறியபடியே ஆட்டோவிலேருந்து இறங்கினான் மயிலே மன்னார். இப்போ என்ன ஆயிடுத்துன்னு இந்த கூப்பாடு போடுற என உரிமையுடன் அதட்டினார் சாம்பு சாஸ்திரிகள். இந்த கோவாலு பயில தான் சொல்கிறேன்னா, நம்ம கூட்டத்தில் தான் இருந்தான், தாயா பிள்ளையா பழகினோம். இப்போ என்னடான்னா தென்னா விட்டா பேசுகிறான், கையில் 4 காசு பார்த்தானாமா, அதுக்காக மரியாதையெல்லாம் பேசுகிறதா என்ன? அகங்காரம் தொலைஞ்சாதான் உருப்பிடுவான். அதான் 2 தட்டு வந்தேன். இப்போ வர்ற பாட்டு கூட அதைத்தான் சொல்ல போகுது என்றான் மன்னார். பதிலென்றும் சொல்லாமல் பாட்டை படித்தேன். கிரிவாய் விடு விக்ரமவேல் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே, புரிவாய் மனநே பொறையா மறிவாள் அறிவாயடியோடு மகந்தையே. கிரிவாய் விடு விக்ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே, பொறிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. மனநே கிரிவாய் விடு விக்ரம வேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய். மனசை பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். இது வரைக்கும் நீ நாமோலாம் பண்ணிட்ட, அதனால உனக்கும் எனக்கும் படா பேஜாராகித்தான் போயிருக்கு. உருப்படியாக ஒன்றும் நடக்கலை. தொந்தரவு மேலே தொந்தரவாக இப்படி சிரிக்கிறோம் நீ பண்ண காரியத்தால். சரி நானும் தான் சேர்ந்து செஞ்சேன் இல்லைங்கள. நாம் பண்ண காரியத்தால் நமக்குன்னு சொல்லிக்க ஒரு 4 பேர் கூட இல்லை. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? இனிமேல் காட்டிக்கும் நமக்குன்னு நல்லவங்க கூட்டம் வேணும். அதுக்கு நாம் போய் முருகனோட அடியாருங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க காலடியில் உழணும். ஆறு இந்த முருகன்னு கேட்குறியா? அது மாயகுகை மந்திரமலை, கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்கன்னு படித்து சொன்னவர் தான் இந்த முருகன். ஆருக்கு சொன்னார்? சூரியனோட சண்டைக்கு போக காட்டி அவனோட தம்பி தாரகன்னு ஒரு ராட்சசன் ஒரு பெரிய மலையாக தன்னை மாற்றிக்கின்னு அதுக்குள்ளார போகிறவங்கள்லாம் மனசு பயங்க பண்ணி மயக்கம் போட வச்சுருவான். அவனை கொல்றன் பேர் வழின்னு வீரவாகத்தேவர் கிளம்புறாரு. அவர் பின்னாடியே இந்த பூதங்கள்லாம் கும்மாளம் போட்டு புறப்படுதுங்க. அப்போ தான் முருகன் தேவரை பார்த்து சொல்கிறாரு, கவனமாக போங்கப்பான்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் போய் மலைக்குள்ளே மாட்டிக்கின்னு இப்போ எல்லாரும் மயங்கி கிடக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச கந்த சின்னதாக ஒரு சிரிச்சுக்கின்னு தன்னோட வேலை எடுத்து விட்றாரு. அது நேராக போய் அந்த கிரௌஞ்சமலோட வாயை கிழிச்சிக்கின்னு அந்த மலையே சுக்கு உருவாக்கிடுச்சு. தன் பேச்சை கேட்கலைனாலும் தன்னோட ஆளுங்கன்றதுனால கருணை பண்ண முருகனோட அடியாருங்களுக்கு அத்தனை பெருமைக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, நேராக அவங்களோட காலில் போய் விழணும். விழுந்து என்னையும் உங்கள் கூட்டத்தில் ஒரு வேலைக்காரனாவது சேர்த்துக்கங்க சாமிங்களான்னு கெஞ்சி கதறணும். இப்போ இன்னத்துக்கு அந்த போய் உன் கையில் கேட்குறேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறியா? நீ மனசு வச்சா தான் அந்த காரியமே நடக்கும். நீ தானே என்னோடய மனசு, அதனால் நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு மனசை கையில் போய் கெஞ்சுற. பொறையாம் அறிவாய் அடியோடும் அகந்தையே. பொறையாம் அறிவால் அடியோடும் அகந்தையே அறிவாய். இந்த மனசை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காரு அருணகிரியார். என்ன தான் கெஞ்சினாலும் திமிரு நிறைய கேட்குற இந்த மனசு அதையெல்லாம் கேட்காதுன்னு தெரியும். அதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறாரு மனசுக்கு. இது கஷ்டம்தான், உன்னால் அவ்வளோ சுலுவாக இந்த அகங்காரத்தை எல்லாம் விட்டு தொலைச்சிட்டு அடியாருங்க காலில் போய் விழுறது முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீ என்ன பண்ணணும்னா, ஆண்டவன் உனக்கு கொடுத்த புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அதுலேயும் கண்ணா பின்னான்னு தெரிய அறிவை பற்றி நான் சொல்லலை. பொறுமையாக இருக்கணும்னா அதுக்கு அறிவு ரொம்பவே வேணும். பூட்டுன்னு எகிறதுக்கு அறிவே தேவையில்லை. அந்த ஆர்வம்லாம் செஞ்சிடலாம். ஆனாக்காண்டிக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் புத்தி அவசியம். பூட்டுன்னு எகிறதுக்கு அறிவே தேவையில்லை. அதை ஆர்வம்னாலும் செஞ்சிடலாம். ஆனாக்காண்டிக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு புத்தி தான் அவசியம். இந்த பொறுமை வரணும்னா அதுக்கு முதல்ல நீ உன்னை கண்டிப்பாக பண்ணியே தீரணும். உனக்கு மனசுக்குள்ளே ஒளிஞ்சுனுக்கு இதே இந்த ஆணவம் அகங்காரம் அதை சுத்தமாக வெட்டி சாய்ச்சிடணும். அதை வெட்டுறதுக்கு அவ்வளவு ஈஸியான சமாச்சாரம் இல்லை. அங்கே தான் நீ பொறுமைன்ற அறிவை வச்சு ஆணவத்தை வெட்டணும், அரிஞ்சு தள்ளணும். அரிஞ்சுனாக்க சின்னறி போட்டு பேசணும், அரிஞ்சு தள்ளணும். அது மட்டும் நீ பண்ணிட்டியானா அப்பாலிக்கா உனக்கு எல்லாமும் புரிஞ்சிடும். அப்போ தான் நாம் 2 பேருமா போய் அவங்க பாதத்தில் சரண்டர முடியும்னு சொல்லி கொடுக்குறாரு. போன பாட்டில் அடக்கமாக இருக்கணும்னு சொன்னவர் அதுக்கு முதல்ல ஆணவத்தை வெட்டணும்னு இந்த பாட்டில் சொல்லி கொடுக்குறாரு.
இப்போ புரியுதா நான் என்னத்துக்காக அப்படி பேசுனேன்னு? ஏன்னா என்னை பார்த்தான். பொறுமையை தரும் அறிவை தேட ஓம் சரவணபவ என்னும் திருமந்திரத்தை நானும் சொல்லத் தொடங்கினேன். கிரிவாய் விடு விக்கிரமவேலிரையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அறியோடு மகந்தையே. மேலும் மயிலம் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓம்